name is Prabhashan. I'm studying in 8th standard. இது வந்து ஃபேன் டேபிள் ஃபேன் மாதிரி வந்து வாட்டர் பாட்டிலில் ஒரு ஐஸ் குச்சை வச்சு ஃபேன் இப்படி வச்சு ஃபேன் ஒன்று வாங்கிக்கின்னு இங்கே ஒரு ஓட்டை இங்கே ஒரு ஓட்டை இங்கே 3 ஓட்டை போட்டு ரெடி பண்ணி உள்ள நூல் போட்டு இதை வந்து உள்ள கறி விட்டுட்டு பிஸ்கா டேபிள் ஃபேன் மாதிரி வரும். கிட்ஸுக்கும் நல்லா யூஸ் ஆகும். பழைய காலத்தில் பணவழியில் வந்து விசிலும் போது ரொம்ப கை வலின்னு சொல்லுவாங்க. இந்த விசு விட்டுட்டுன்னு இது பண்ணால் அதே கீழே போயிடும். டெக்கரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான பொருட்கள் வந்து ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு ஃபேன், ஒரு ஐஸ் குச்சி, இந்த மூடியில் ஒரு வாட்டர் போட்டு இதுக்குள்ளே இது பண்ணி இந்த நூல் இருக்குது. நம்ம சின்னசாகவும் பண்ணிக்கலாம், பெருசாகவும் பண்ணிக்கலாம். இது உள்ளே விட்டு நல்லா லாக் பண்ணிக்கின்னு காலம் ஊற்றிக்கலாம். இது இன்னும் பெரிய குச்சா வச்சு குச்சி வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சு இந்த மாதிரி ஃபேனில் இங்கே ஒரு ஓட்டை இன்னும் ஒரு ஓட்டை போட்டு அது மேலே இன்னொரு ஃபேன் அது ஒரு ஃபோன் போட்டால் ஏசி மாதிரி சில்லுன்னு வரும். கிட்ஸுக்கு ரொம்ப இதுவாக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஒரு ஊரில் அப்படி தான் ஃபேன் காற்று இல்லாமல் தண்ணி இல்லாமல் வாழுவாங்க. அதுக்கு வந்து ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணுவான். அதனால் தண்ணி நிறைய வரும். அதுக்கப்புறம் நூல் நம்மளுக்கு ஜாஸ்தியான நூல் வச்சுக்கலாம், ஸ்மாலாகவும் வச்சுக்கலாம். எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் வந்து பேன் கார்டு ஸ்கூல் ப்ராஜெக்ட்னால பொறுமையாக செய்யறதுனால ரொம்ப டைமும் மிச்சமாகுது. சர்வன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பொருட்கள் வாங்கிறதுக்கு அதிகமான காசும் தேவை கிடையாது. மிச்சம் கொஞ்சம் செலவுலேயே பண்ணிடலாம். ஒரு 10-5 ருபீஸ்லேயே பெரிய பாட்டிலும் செய்யலாம், சின்ன பாட்டிலும் செய்யலாம். நம்மளோட விருப்பம். குச்சி கொண்டு ரொம்ப பெருசாக வச்சுக்கலாம். இன்னொரு இங்கே பெரிய ஓட்டை போட்டலாம், இல்லை இங்கே ஒரு பெரிய ஓட்டை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம்